நான் இந்த வீடியோவில் 3/4 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 8 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் 3/4 கிலோ அளவுக்கு அது சீரக சம்பா ரைஸை நான் தண்ணியில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுக்கிட்டேன். இது கூட வாசனை பொருட்கள் வந்து 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஸ்டார் அனீஸ் ஒரு பல்லு, அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, அது வந்து திப்பிலின்னு நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சம், 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனையும் நான் போட்டு வதக்கி விடுறேன். இதெல்லாம் செய்யும்போது நான் ஃப்ளேமை மீடியம் சைஸில் தான் வச்சுட்டேன், அல்லது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வெங்காயம் வெந்துட்டுருக்கிறப்பவே நான் ஒரு மசாலா பவுடர் ஒன்று போடுவேன், அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு ஒரு 30 கிராம் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 12 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸில் ஒரு பாதி போட்டிங்கன்னா போதும், இல்லைன்னா அந்த ஸ்மெல்லே வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து வெங்காயத்தை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டைமில் பச்சை மிளகாயும் ஒரு 3 மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லியும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டினதுக்கப்புறம் நீங்கள் தம் போட்டுடலாம். நான் தம் போடுறப்ப மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து மீடியம் சைஸில் வச்சு தோசைக்குள்ள வச்சு அது மேலே இதை வச்சு ஹாட் வாட்டர் தாங்க வச்சுருந்தேன் மேலே முடி மேலே. இப்போ வந்து 20 நிமிஷம் நான் தம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.